ஸ்ரீ குருப்யோ நமக. 18 சித்தர் பாதங்கள் போற்றி, என்னுடைய குருநாதர்களின் பாதங்களை வணங்கி, எனக்கு மேலும் குருவாக விளங்கக்கூடிய எனது அன்னை முத்தாள பரமேஸ்வரியின் பாதத்தை வணங்கி நம்ம பதிவுக்குள்ள போவோம். அதற்கு முன்பாக, முத்தாள பரமேஸ்வரி ஆலயம் எங்கு உள்ளது? விருதுநகர் மாவட்டம் சங்கரலிங்கபுரம் கிராமத்தில் வடக்கு தெருவில் அமர்ந்து அருள்பாலிக்கும் தெய்வம் முத்தாள பரமேஸ்வரி. வேண்டுவோர்க்கு வேண்டும் வரங்களை வாரி வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றாள். மேலும் குழந்தை செல்வம், கல்வி செல்வம், அனைத்து செல்வங்களும், திருமண தடை அனைத்தையும் நீக்கி வாழ்வில் நல்லதொரு அனுகிரகத்தையும் செய்து கொண்டிருக்கின்றாள் அன்னை முத்தாள பரமேஸ்வரி என்பவள். எப்படி இவளுக்கு இவ்வளவு பெரிய சக்தி அப்படின்னா, இவளை பச்சை மண்ணில் செஞ்சு வழிபட்டு அன்றைய தினமே கண் திறந்து அன்றைய தினமே அழித்து விடுவார்கள். அவளுக்கு அவ்வளவு பெரிய ஒரு சக்தி இருக்கிறது. அந்த தெய்வத்தை நமது ஆலயத்தில் சிலாரூபமாக வைத்து பூஜை செய்து வருகின்றோம். தங்களுடைய குறைகளை அம்பிகையிடம் பிரார்த்தனை செய்து அன்னையின் அருள் பெற அன்புடன் அழைக்கின்றோம். ஒவ்வொரு மாதமும் வருகின்ற பௌர்ணமி, அமாவாசை, அஷ்டமி, பஞ்சமி ஆகிய நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதனால் அம்பிகையை பிரார்த்தனை செய்து அனைவரும் அம்பிகையின் அருளை பெறுமாறு அன்புடன் நினைக்கின்றோம். இப்போ நம்ம கணபதியை எப்படி நேரில் தரிசிக்கக்கூடிய பூஜையை பதிவை பற்றி பார்ப்போம். கணபதி என்பவர் எல்லாவித செயல்களுக்கும் முன்னே இருக்கக்கூடியவர். அவரை பூஜித்தால் சகல சக்தியும், சகல சித்தியும், சகல புத்தியும் நமக்கு கிடைக்கும். அது என்ன சக்தி, சித்தி, புத்தி? சக்திங்கிறது நமக்குள்ள இறையாற்றல் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். சித்திங்கிறது நம்ம ஒரு செயலை சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு விஷயம். புத்திங்கிறது இத்தனையும் உருவாகிறதுக்கு ஒரு புத்தி தேவை. அப்படிங்கிறத உருவாக்கி கொடுக்கக்கூடியவர் தான் இந்த மகா கணபதி. மகா கணபதி வழிபாடு உலகெங்கிலும் பிரசித்தி பெற்றது. ரொம்ப எளிமையா அழைச்சாலும் வரக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா மகா கணபதி மட்டும்தான். அவரை எப்படி வணங்கி எப்படி நம்ம அவரோட அருள் புரியலாம் அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம். ஆன்மீகம், மாந்திரிகம் கலையின் முதல் நிலை கணபதி சித்தி முறை. கணபதியை பிடித்தால் நம் அனுபவ முறையில் இறை சக்தியை நம் உடம்பில் உணர முடியும் என்பதை தொடங்கி நமது பூஜை முறையை பார்த்துருவோம். பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்னா, பூஜை அறையில் ஒரு மணப்பலகை வச்சு அதில் கோலம் போட்டு மஞ்சள் இல்லைன்னா பசும் சாணத்தில் பிள்ளையார் பிடிக்கணும். அதன் நடுவில் ஒரு அருகம்புல் வச்சு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றி வைத்து, மண் அகல் விளக்கு ஏற்றி வைக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னா, மண் அகல் விளக்கில் பஞ்சபூத சக்திகளும் நிறைந்து இருக்கும். அதனால மண் அகல் விளக்கு ஏற்றி வைப்பது ரொம்ப நல்ல விஷயம். நெய் தீபம், பசு நெய் வாங்கி அதில் தீபம் போடுங்க, ரொம்ப விசேஷமாக இருக்கும். திரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெள்ளை இருக்கன் திரி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக கணபதி அந்த இடத்துக்கு காட்சி கொடுக்க வந்துடுவார். அதனால் இவ்வளோ விஷயங்களையும் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி வாழை இலையில தாம்பூலம், வெத்தலைப்பாக்கு, அவல் பொரிக்கடலை, சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம் வைத்து தூப தீபம் காட்டி நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை 11 முறை தியானமாக அந்த மந்திரத்தை சொல்லணும். தியான மந்திரம் சொல்லுவாங்க. இதை 11 முறை சொல்லிட்டு நம்ம பூஜைகளை ஆரம்பிக்கணும். அந்த மந்திரம் என்னன்றதை பார்ப்போம். ஓம் வாக்குள்ள கணபதி, வடிவுள்ள கணபதி, சர்வ சக்தியும், சர்வ சித்தியும், சர்வ புத்தியும் உன் வசமாவது போல் என் வசமாக நீயே அருள் புரிவாய். திரும்ப சொல்றேன். ஓம் வாக்குள்ள கணபதி, வடிவுள்ள கணபதி, சர்வ சக்தியும், சர்வ சித்தியும், சர்வ புக்தியும் உன் வசமாவது போல் என் வசமாக நீயே அருள் புரிவாய். இந்த மந்திரத்தை மனசார சங்கல்பம் பண்ணணும். சங்கல்பம் பண்ணி நமக்கு கணபதி கிட்ட இருந்து எல்லா விதமான அருளும் கிடைக்கணுன்றத பிரார்த்தனை வச்சுட்டு, மாலா மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொது மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை சொல்றேன். அதையும் தியானம்
பண்ணணும். ருத்ராட்சையோ இல்லை துளசி மணியை வைத்தோ 108 முறை தினம்தோறும் நம்ம ஜபம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மந்திரம் என்னங்கிறத பார்ப்போம். ஓம் க்ளீம் கங் கங் கணபதியை நமக. திரும்ப சொல்றேன். ஓம் க்ளீம் கங் கங் கணபதியை நமோ நமக. நமோ நமகன்னு சொல்லலாம், இல்லை நமகன்னு சொல்லலாம். நமகன்னா நமக்கு, எனக்கு அப்படின்றது அர்த்தம். நம நம அப்படின்னா எனக்குங்கிறது அர்த்தம். நமக அப்படிங்கிறதுனா எல்லோருக்கும், என்னோட குடும்பத்தை சார்ந்த எல்லோருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை ஜபம் செய்து வர